மகாநதி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன முக்கியமா நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க ராகினி அஜயோட சேர்ந்து காவேரி இருக்கிற வீட்டுக்கே வந்ததுனால இங்க காவேரியோட ஃபேமிலியே ரொம்பவுமே பயந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காவேரிக்கு ராகினி என்னெல்லாம் குடைச்சல் கொடுக்க போறாளோ அப்படின்னு சொல்லி தான் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. முக்கியமா நம்ம காவேரியோட அம்மா. அங்க வர்ற காவேரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே சமாதானப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் விஜய் நடந்துக்கிட்ட விதத்தையும் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா அஜயை விட்ட ஒரு அறை இருக்குது எப்பப்பா அப்படியே ராகினியே நடுங்கி போயிட்டாலையா. ஸோ அதை தான் சொல்லி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே டைமில் கங்கா காவேரியை தனியாக அழைச்சிக்கிட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா யமுனா நிவின் இவங்களோட மேட்ரை பற்றி பேசுகிறாப்புல. ஸோ நம்ம யமுனா மனசில் நிவின் இருக்கா இல்லையா. ஆனால் யமுனா இருந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ மறைச்சி வச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. ஃபைனலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகினி வந்து பார்த்திங்கன்னா அஜய் மேலே கோவப்பட்டுக்கிட்டு வீட்டை விட்டே எங்கேயோ கோச்சிக்கிட்டு போகிற மாதிரி போகிறாங்க. அஜய் பின்னாடியே சமாதானப்படுத்திக்கிட்டே வராப்புல. இதை காவேரியை அங்கே உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ராகினி என்ன சொல்கிறாங்க அஜய்கிட்ட அப்படின்னா, அவர் உன்னை அப்படி அரைகிறாரு, நீ பார்த்துக்கிட்டு அப்படியே சில மாதிரி இருக்க, நீயும் பதிலுக்கு அரைய வேண்டியது தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்பொழுதே நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டு கை தட்டிக்கிட்டே எங்கே அவரை வேணா போய் அரைய சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு நக்கல் பண்ணிக்கிட்டே வராங்க. நம்ம காவேரிக்கும் ராகினிக்கும் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான வாக்குவாதம். நம்ம காவேரி வச்சு செய்ன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஜய் தான் பாவம் அந்த இடத்துல என்ன செய்கிறது. ஏன்னா நம்மளே இந்த வீட்டில் ஓசி சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளை யாரையுமே எதையுமே எதிர்த்து கேள்வியே கேட்க முடியாது. இந்த ராகினி வேற இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ ராகினிக்கு சப்போர்ட் பண்ண முடியாமல் ரொம்பவுமே பரிதவிச்சு போயிருக்கிறாப்புல. ஃபைனலாக ராகினி காவேரி அடிக்கலாம்னு போகிறதுக்குள்ளே இங்கே சின்ன பொண்ணு அந்த சிந்து இருந்துக்கிட்டு கல்லை எடுத்து கப்புன்னு ராகினி மண்டையிலே ஒரு போடு போட்டுருது நர்மதா. ஸோ இப்போ ராகினி வந்து அஜயை பார்த்து அந்த பொண்ணு என்னைய கல்லால் அடிக்குது, நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட கூட அஜயால் பேச முடியலன்னா பார்த்துக்குங்களேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் போக போக இந்த ராகினி மாட்டிக்கிட்டு என்ன முழிக்குதுன்னு.